இந்திரன் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா மலரு, அவன் நைட்டு போட்டோ ஷூட்டு அது இதுன்னு ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இருப்பான். அதான் சாப்பிட்டானா என்னன்றதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டேன் மலரு. சரி சரிங்க, நானும் சாப்பாடெல்லாம் நிறையா தான் செஞ்சு கொடுத்து விட்டேன். சாப்பிட்டேன்னு தான் சொன்னா கேட்டப்ப. ஆனால் எனக்கு இந்திரனை நினச்சாதாங்க கவலையாக இருக்குது. சந்திரனும் இந்திரனும் ஒரே நாள் நம்மளுக்கு ட்வின்ஸாகவே தான் பிறந்தாங்க. ஆனால் சந்திரன் பாருங்க, நல்லா படித்து நல்ல வேலையில் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறான். இவன் மட்டும் ஏங்க இப்படி பிஸ்னஸ் ஃபோட்டோன்னு சுற்றிட்டு இருக்கான்? எனக்கும் அதே கவலைதாம்மா. அவன் ஒரு நல்ல வேலையில போய் கை நிறைய சம்பாரிச்சானா அதோட நான் நிம்மதியா இருப்பேன். இவன் இப்படியே சுத்திட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, கவலையா இருக்கு. இப்போ சந்திரனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதே வயசு தான் இந்திரனுக்கும். அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதானே இந்த வீட்டில் அவனும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். இல்லைனா அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க. நாளைக்கு வரட்டும்மா, ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம். எத்தனை வாட்டி பேசினாலும் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு தடவை பேசுவோம். சரிங்க, மணி 11க்கு மேலே ஆகுது, வாங்க போய் தூங்கலாம். சரி, இதில் என்ன இருக்கு? மெசேஜ் பண்ணுவோம். அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். பண்ணலன்னா தூங்கிடுவோம். அடுத்த நாள் பார்த்துக்கலாம். பேசாமல் ஒரே ஒரு வாட்டி ஹாய்னு அனுப்பி பார்க்கலாமா? ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கே. சரி அனுப்புவோம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். ஹெச்ஐ ஹாய் கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, ஐயோ சென்ட் பண்ணலாமா? அனுப்புவோம். HELLO ஹலோ. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, அனுப்புவோம். கொஞ்ச நேரம் அங்கேயே கடை. நோட்டிஃபிகேஷன் வந்தால் உன்னை நான் எடுத்துக்கிறேன். சே, இந்த ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நான் படுற பாடு இருக்கே கடவுளே. என்னது உடனே மெசேஜ் வருது? தன்மையா இல்லை வேற யாருமா? ஒன் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் சந்துருவா. இப்போ தானே மெசேஜ் அனுப்பிச்சோம். நம்ம பார்க்குறது கரெக்டு தானா இல்லை நம்மளோட பிரம்மையா? எடுத்தே பார்த்துருவோம். அட, தனு தான் அனுப்பியிருக்காங்க. அப்பாடியோ, என்னடா அது கோயின்சிடென்ஸாக இருக்குது. இப்போ தான் நான் அமிச்சேன், கரெக்டாக அவங்களும் அமிச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்களும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களோ? சந்துருவும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. சே, இது தெரியாமல் இவ்வளோ நேரமாக யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். மரியா, இவன் காலங்காத்தாலே மொபைலை நோண்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? ஏ தன்மை, என்னடி காலையிலே உட்காந்து மொபைலை நோண்டிட்டு சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? நீ என்னடி இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? இப்பதானே படுத்த, நீ தூங்கு, நான் காலையில எழுப்பி விடுறேன். காலையில எழுப்பி விடுறியா? மணி என்ன? ஏய், நைட்டு 12 மணி தாண்டி ஆகுது, தூங்கு. அடி பைத்தியமே, கிளாக்க பாருடி, மணி 6 ஆகுது. வெளியே பாரு வெளிச்சத்தை, சூரியன் பல்லிச்சு அடிச்சிட்டு இருக்கு. இப்பதான் நைட்டு 12 மணிங்கிற. ஐயோ, அப்ப நான் தூங்கவே இல்லையா? ஏய் லூசு, என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா, நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா, நானும் சந்துருவும் மெசேஜ்ல பேசிட்டு இருந்தோண்டி. ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சு. நீ உன் ஆள் கூட பேசிட்டு இருந்தீனா அப்புறம் எப்படி விடியறதுலாம் தெரியும்? நீ நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லடி எருமை. பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி ஃபீலா ஜாலியாக தான் இருக்கு. என்னது திடீர்னு மெசேஜே காணோம்? தூங்கிட்டாங்களோ? இவன் என்ன கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி படுத்திருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? டே 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 வாடா, ஷூட்டிங்லாம் முடிஞ்சா? எப்படி போச்சு? எனக்கும் ஷூட்டிங் போனது இருக்கட்டும். ஆமா, நீ எப்படி மல்லாக்கப்படுத்திருக்க? டே அதுவா, இங்க உட்காரு, நான் சொல்றேன். டே, நீ என்ன வேணா சொல்லுடா, ஆனா தயவுசெய்து வெக்கம் மட்டும் பண்றாதடா, பார்க்க முடியல. டே போடா, எப்ப பாரு ஓட்டிக்கிட்டே இருக்க. சரி சரி, நான் அந்த பொண்ணை நேற்று பார்க்க போனேன்ல, அப்போ டேய், நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா, நல்லா தேறிட்ட. டே, நம்ம வீட்லயே நீ மட்டும் தாண்டா இன்னும் தனுவை பார்க்கல. நாளைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம். நான் அந்த பொண்ணையும் வர சொல்றேன், வா போலாம். பிடிச்சிருக்கான்னு சொல்லு பார்த்துட்டு. ஓகேடா, அப்ப சரி, நான் பார்த்துட்டு ஒரு வேளை எனக்கு பிடிக்கலன்னா நீ வீட்டில் வேணாம்னு சொல்லிடு, கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஓகே தானே? என்னடா சொல்ற? அதெல்லாம் இல்லை, உனக்கு தனுவை பிடிக்கும். சரி சரி, பயப்படாத, உன் கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. நான் அப்படிலாம் உன் வாழ்க்கைக்கு ஒல வைக்க மாட்டேன். நான் பார்த்து என்னடா பண்ண போறேன், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும், வீடு. டெலூசு, பயந்துட்டேன்டா. இல்லடா, அதுக்கு சொல்ல வரல. போட்டோலையும் நீ தனுவை பார்க்கல,
நேர்ல அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனப்பயும் வரலன்ட்ட. இப்போ வரைக்கும் ஒன்றும் பார்க்கல, அதுக்கு சொன்னேன்டா. அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா, விடு. நீ பார்த்துட்டு உன் லைஃப்பை செட்டில் பண்ணிட்டீல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி ஓகே, நான் இப்போ தான் வந்தேன், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அம்மா அப்படியே கம்மான்னு சமைச்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடணும். டேய், நீயும் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. விடிய விடிய பேசிட்டு இருந்திருப்ப, நல்லா தெம்பா மூக்க பிடிச்சி சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் உட்காந்து பேசு. ஐயா வாய பாரு, வா எந்திரிச்சு. தம்பி, என்னப்பா மருமகளை போய் பார்த்துட்டு வந்துட்டியா? என்ன சொல்றா என் மருமக? பார்த்து பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம்ப்பா. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. டேய், அப்பவே சொன்னேன் வைக்கப்படாதுன்னு. பார்க்க முடியலடா, புரிஞ்சுக்கோடா. டேய் சுமாருடா, அதெல்லாம் கல்யாணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இது மாதிரி வெக்கம் வரணும்டா. சரிப்பா சந்திரன், அப்போ அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி பேசிட்டோமா? அடுத்தடுத்து வேலைகள் ஆரம்பிக்கணும். எப்போ வந்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம், எல்லாம் டேட்டெல்லாம் குறிக்கணும். அதனால நம்ம இப்போவே பேச ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? சரிம்மா. டேய் நல்லா கேட்டுக்கோ, அவனுக்கு கல்யாணம் முடிச்ச கையோட அடுத்து உனக்கு தான் பண்ணணும், ரெடியாக இருந்துக்கோ. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் நம்ம பக்கம் காத்து வீசலையேன்னு. மா, எனக்கெல்லாம் யாருமா பொண்ணு தருவா? நான் இன்னும் சம்பாதிக்க கூட ஆரம்பிக்கல. டேய், நீ பிசினஸ் பண்றடா, கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேற முடியும். அதெல்லாம் இப்ப இருந்து பார்த்தா செட் ஆயிரும்டா. ஆமாப்பா தம்பி, எனக்கு ஒன்ன நினைச்சாதான்ப்பா கவலையா இருக்கு. 2 பேருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையுமே இல்லப்பா. நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன். ஆஹா, ஒண்ணு கூடிட்டாங்கய்யா. இதுக்கப்புறம் இங்க இருந்தோம், நமக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம போய் தூங்குவோம். சரி, நான் போய் தூங்குறேன். டேய், உன் ரூம்ல தாண்டா தூங்க போறேன். என் ரூம்ல ரொம்ப வெளிச்சமா இருக்கும் காலையில. பா விடுங்க, அவன் எனக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம இருங்க. அம்மாடி தன்மை, மா வாங்கம்மா. வேலையா இருக்கியாம்மா? நான் ஏதோ உன்னை தொந்தரவு பண்றேனா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, வாங்கம்மா. என்ன விஷயமா சொல்லுங்க. இல்லைம்மா, நேற்று நீயும் மாப்பிள்ளையும் போய் மீட் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு நானும் அதை பற்றி கேட்காம விட்டுட்டேன். அதான் அதை பற்றி கேட்டுட்டு போகலான்னு வந்தேம்மா. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் நான் என்ன சொல்லிட்டோம்? உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைய? ராவடி டா 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 டா, ராவடி டா 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 டா. என்ன இவங்க 2 பேரும் இங்க நமக்கு தெரியாம ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு போய் கேட்போம். அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தாம்மா. பொய் விடிய விடிய உட்காந்து மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்றாளா? அடி பாவி. நீ என்னடி அங்கே முணுமுணுத்துட்டு இருக்க? உனக்கு என்ன இங்கே வேலை? அது ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தை நினச்சேன் எல்லாரும் எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு, அதான் முணுமுணுத்துட்டு இருந்தேன். ஐயோ, நைட்டு ஃபுல்லாக பேசினதை சொல்லிடுவாளோ? ஏய் நிம்மதி, உன்னை அப்பா கூப்பிட்றாருடி. யாருக்கிட்ட கதை விடுற? அப்பா கடைக்கு போறேன்னு இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. எப்போ பாரு முக்கியமான விஷயம் பேசும்போது தான் மூக்க நுழைச்சிட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பியா? அவகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ கிளம்பு. யாரு? நான் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேனா? இங்க நல்லவங்களும் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. யாரெல்லாம் ஃப்ராட் பண்றாங்களோ அவங்களெல்லாம் நீங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் பாரு, என்னைய சொல்லணும். அம்மாடி, நீ எங்களை சொல்றமா, ஆனா எங்களுக்கு உன்னோட லைஃப் முக்கியமா. நீ சொல்லு, நேற்று போய் பேசிட்டு வந்தீல, உனக்கு எல்லாம் ஓகேவா? நல்லா பேசுறாருமா, எல்லாமே ஓகே தாம்மா. என்னை மதிக்காத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? நாளைக்கு அவங்க கிட்ட பேசணும், இவங்க கிட்ட பேசணும்னு வருவேல்ல, அப்பா வச்சுக்கிறேன். ஐயோ, இவ வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா, எருமை. சரிம்மா, அப்போ மாப்பிள்ளை வீட்டில் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டாங்கன்னா நான் எல்லாம் ஓகே சொல்லிடுறேன். கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்லம்மா, அதனால தான். சரிம்மா. சந்திரன் வாப்பா, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். இந்திரன் காலையில் தானே வந்தான், அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். வா, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோமா? ஓகேம்மா, போயிட்டு வந்துடலாம். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் நல்லா தூங்கட்டும். இதை உடனே சந்துரு கிட்ட நம்ம சொல்லணுமே, ஆனால் மெசேஜ் பண்ண எனக்கு டைம் இல்லை. கால் பண்ணி சொல்லிடுவோமா? என்னதான் நேர்ல போய் பேசிட்டு வந்தாலுமே ஏன் இந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபர்ஸ்ட் ஃபோன் கால்லாம் இவ்வளோ படபடப்பா பயமா இருக்கு? இப்போ சந்துரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஒரு வேளை வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா? ஐயோ, பேசலாமா வேணாமா? இது என்ன புதுசா வித்தியாசமா வச்சிருக்காங்க? சந்திரா, அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் இருக்கான்னு கேளு. நான் பார்க்காமே வந்துட்டேன்டா. சரிம்மா, இதோ பண்றேன். நான் ஃபோனை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேம்மா, எடுத்துட்டு வரலையே. அப்படியா? சரிப்பா, பரவாயில்ல, நம்ம வாங்க வேண்டாம். வேணும்னா கூட அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். சரிம்மா, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் மட்டும் கூட வண்டியில வந்து உங்களுக்கு வாங்கி தரேன். சரிப்பா. சரி, தைரியத்தை வர வச்சு மெசேஜ் பண்ணோம், அதே மாதிரியே கால் பண்ணி பார்ப்போம். ஐயோ, சந்துரு எடுங்க.
யார் ஃபோன் இது? என் ஃபோனை நான் சைலண்ட்ல தானே போட்டிருக்கேன். இப்படி கத்திக்கிட்டே இருக்கு. யார் இது ஓயாம கால் பண்றது? ஓ, சந்திரா ஃபோனா? இவனுக்கு யார் பண்ண போறா? இவன் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். அவங்களே புரிஞ்சுட்டு கட் பண்ணிப்பாங்க. ஆ என்ன எடுக்கல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஏய், யாரா அது? சை, ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களாடா? யார் இது? பேபின்னு யாரோ கால் பண்றாங்க. ஆ சந்த். ஏமா பேபி, உனக்குலாம் அறிவே இல்லையா? அதான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணப்ப எடுக்கல, ஓயாம கால் பண்ணிட்டே இருப்பியா? வைமா போன. என்ன இன்னும் கீர்த்திய காணோம்? அப்பா அப்பா வாங்கப்பா, கடல்ல போய் விளையாடுவோம். நீயும் அக்காவும் போய் விளையாடுங்கப்பா, நானும் அம்மாவும் இங்க உட்காந்துருக்கோம். சரிப்பா, வா கீர்த்தி நம்ம போய் விளையாடுவோம். சரி கிருணே வா. ரொம்ப உள்ளுக்கு போக வேண்டாம் மக்களே, இங்க முன்னாடியே விளையாடுங்க. சரிம்மா. ஹே ஜாலியா இருக்குல்ல கீர்த்தி? ஆமாண்டா கிருணே, நல்லா இருக்கு. அம்மாடி கீர்த்தி, பேண்ட் நனைஞ்சிராம சுருட்டிக்கமா. ஆ சரிம்மா. மக்களே, நேரமாச்சு மக்களே, கிளம்புவோமா? அப்பா அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம்ப்பா. மணி 1 ஆச்சு மக்களே, போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். அம்மா எங்களுக்கு ஒன்றும் பசிக்கலம்மா, நாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம்மா. மணி 1 ஆச்சு பாத்துக்கப்பா. இதுக்கு மேல சாப்பிடாம இருந்தோம்னா அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். வாங்கப்பா போய் சாப்பிடுவோம். டேய் கிருணே, போதும்டா, வா போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுவோம்டா. சரி வா போவோம். சார், என்ன சாப்பிடுறீங்க? என்ன மக்களே சாப்பிடுறீங்க? அப்பா அப்பா எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும்ப்பா. சரிப்பா. மடி கீர்த்தி, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கும் சிக்கன் பிரியாணி போதும்ப்பா. சரிம்மா. தம்பி, 4 சிக்கன் பிரியாணியும் 1 பிளேட் சில்லி சிக்கனும் கொண்டு வாப்பா. ஆ சரிங்க சார். வேற ஏதாவது வேணுங்களா சார்? இல்லப்பா, எதுவும் வேண்டாம். நல்லா சாப்பிடுங்க மக்களே, இன்னும் எதுவும் வேணும்னாலும் கேளுங்க. மடி சாந்தி, அம்மாக்கு எதுவும் பார்சல் எதுவும் வாங்கணுமா? இல்லைங்க வேண்டாம், அம்மா பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. போகும்போது கொஞ்சம் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு போவாங்க, அப்ப நைட்டுக்கு குழம்பு செஞ்சுக்கலாம். ஆ சரிம்மா. ஐயோ, சரவணன் வேற பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சாப்பிட்டுருப்பாரோ என்னவோ தெரியலையே. மடி கீர்த்தி, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நல்லா எடுத்து சாப்பிடுமா. ஆ சரிப்பா. மடி வேற எதுவும் வேணுமா? இல்லைங்க போதுங்க. சரிம்மா, அப்படின்னா நீங்க கை கழுக்கிட்டு போய் வண்டியில உட்காருங்க, நான் பில்லு கட்டிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. சாப்பிட்டீங்களாம்மா? ஆ சாப்பிட்டப்ப வடை கேசரி எல்லாம் சாப்பிட்டு வயிறு மந்தமா இருந்துச்சு பார்த்துக்க. காலையில வச்சு இட்லி இருந்துச்சு, அதே சாப்பிட்டப்பா, எனக்கு போதும். அப்படியம்மா? சரிம்மா. என்ன மக்களே, வெளியெல்லாம் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா பாட்டி, நாங்க பீச்சுக்கு போனோம் தெரியுமா? ரொம்ப ஜாலியா இருந்தது. நீயும் வந்திருக்கலாம்ல. பீச்சுக்கு போய் விளையாடுற வயசா மக்களே எனக்கு? நீங்க விளையாடி சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு போதும் மக்களே. சரி சாந்தி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். ஆ சரிங்க, போய் படுத்துக்கங்க. மாமா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் விளையாடிட்டு வரேம்மா. இப்ப தரடா கிரண் வீட்டுக்கு வந்தோம், அதுக்குள்ள நீ வெளியே போய் விளையாடணுமா? நல்ல வெயில் அடிக்குது பாத்துக்க. இப்போ ஒன்னும் போக வேண்டாம், சாயந்தரத்துல போய் விளையாடிக்க. அம்மா இல்லம்மா, இன்னைக்கு நான் லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் லீவ் போட்டாங்கம்மா. நாங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் போய் விளையாடிட்டு வரேம்மா. சொன்னா கேட்கவா போற? சரி போய் விளையாடிட்டு வா, நேரத்தோட வந்துடணும் சரியா? ஆ சரிம்மா. மடி சாந்தி, இனி நைட்டுக்கு சமைக்கணும்லம்மா? ஆமாத்த, கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கியிருக்கோம், நைட்டுக்கு குழம்பு செஞ்சிடலாத்த. ஓ சரி மடி, இதுதான் நல்ல சான்ஸ். எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிட்டு சரவணனை பார்க்க போயிடணும். அம்மா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சாக்லேட் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. இப்போ வா, வெளியே நல்ல வெயில் அடிக்குதுமா, சாயந்தரத்தில் போய் கொடுத்தா பத்தாதா? அம்மா, அது எனக்கு சாயந்தரம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குமா, இப்போ போனாதாம்மா ஃப்ரீயாக போய் கொடுத்துட்டு வர முடியும். அப்படியம்மா? சரிம்மா, போயிட்டு பார்த்து பத்திரமா போய் நேரத்தோட வந்துடுமா. ஆ சரிம்மா, போயிட்டு உடனே வந்துடுறேம்மா. அப்பாடா, அம்மா கிட்ட எப்படியோ சொல்லி எஸ்கேப் ஆயாச்சு. பாவம் சரவணன் காலையில இருந்து காத்துட்டு இருப்பாரு, சீக்கிரமா போய் பார்க்கணும். சரவணன். கீர்த்தி வந்துட்டியா? ஐயோ ஆமா சரவணன், நாங்க வெளியே போயிட்டு இப்பதான் வீட்டுக்கே வந்தோம்.
அப்படியா கீர்த்தி, உனக்காக நான் காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஐயோ சாரி சரவணன், நாங்க வெளியே போய் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப கூட உங்களை பார்க்க வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியோ கிடைச்சது, சீக்கிரமா ஓடி வந்துட்டேன். ஐயோ பரவாயில்ல கீர்த்தி, வா வந்து உட்காரு. சொல்லுங்க சரவணன். ஹாப்பி பர்த்டே கீர்த்தி, இந்தா. ஹை, gift யாருக்கு? எனக்கா? இல்ல, உங்க அம்மாவுக்கு. சரவணன். பின்ன என்ன கீர்த்தி, உனக்கு தானே பிறந்த நாள், அப்ப gift உனக்கு தான். சரி சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு சரவணன்? நீயே பிரிச்சு பாரு. நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் சரவணன். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் காலையில 9 மணிக்கு இந்த பார்க்குக்கு வந்தது. இங்க யாருமா எனக்கு சாப்பாடு போடுறா? ஐயோ சாரி சரவணன், என்னாலதான் பாவம் நீங்க சாப்பிடாம பட்டினியா இருக்கீங்க. ஐயோ அம்மா, திரும்பவும் முகத்தை இப்படி சோகமா வச்சுக்காதம்மா. இந்த மூஞ்சியை பாக்குறதுக்கு சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதே மேலு. சரவணன். ஐயோ கீர்த்தி கீர்த்தி. சரி சரவணன், ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்களே, என்னது? அதுவா, அது வந்து சீக்கிரமா சொல்லுங்க சரவணன். அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சீக்கிரமா போகணும். இப்படி அவசர அவசரமா சொல்ற விஷயமா கீர்த்தி அது? சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணும்போது பொறுமையா நான் சொல்றேன், என்ன? ஐயோ சரவணன், இப்போ நீங்க அதை சொல்லலைன்னா எனக்கு தலையே பிடிச்சிரும் பாத்துக்கங்க. சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல கீர்த்தி, அத உன்கிட்ட எப்படி சொல்றது? சரவணன், இப்போ நீங்க சொல்லலைன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதுமா நான் ரொம்ப அப்செட் ஆயிருவேன். ஐயோ சரி சரி, நான் சொல்றேன். திரும்பவும் முகத்தை அப்படி வச்சுக்காத. அது வந்து கீர்த்தி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரவணன், எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ கீர்த்தி, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தானே, என்ன மன்னிச்சிரு கீர்த்தி. நான் கிளம்புறேன் சரவணன். அம்மா தேடுவாங்க சரவணன், நான் போயிட்டு வரேன். கீர்த்தி கீர்த்தி. சரவணா, வாடா. என்னடா ஆச்சு உனக்கு? கடை பக்கமும் வரல, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிற. ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லைன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, என்னன்னு சொல்லி தொலை. அதை விடுறா, நீ உட்காரு. நான் உட்கார்றது இருக்கட்டும், கீர்த்தியை பார்த்து லவ் சொல்கிறேன்னு போனியே, என்னாச்சு? அட போடா, நீ சொன்னேன்னு தான் அவகிட்ட போய் லவ்வ சொன்னேன். இப்போ ஃப்ரெண்ட்லியாக பேசுறது கூட இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ சரவணா, என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக சொல்லுடா. டேய், நேற்று அவள் பிறந்த நாளுன்னு காலையில் 9 மணிக்கே பார்க்கில் போய் அவளுக்காக வெயிட் பண்ணேன்டா. அவள் ஃபேமிலியோட வெளியே போனேன், அது இதுன்னு சாயந்தரம் 3 மணிக்கு தான் பார்க்குக்கு வந்தா. சரி, வந்தவளுக்கு கிஃப்டை கொடுத்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணலடா. என்னடா சொல்கிற? அட ஆமாண்டா, அவளுக்கு என்ன பிடிக்கலையோ என்னவோ. அவளுக்கு உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. பிடிக்காதனால தானடா எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. ஒரு ஃபோன் கூட இப்போ வரைக்கும் பண்ணலை. டேய் சரவணா, உன்னை பிடிக்கலன்னா அவள் எதுக்குடா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை பார்க்கறதுக்காக பார்க்குக்கு வரணும்? நீ கொடுத்த கிஃப்டையும் அவள் எதுக்குடா கொண்டு போகணும்? என்னடா சொல்கிற? ஆமாண்டா சரவணா, வெறும் ஃப்ரெண்டுன்றதுக்காக மட்டும் அவள் வீட்டில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னைய பார்க்க வந்திருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் நீ லவ்வை சொன்னதுக்கப்புறம் கூட நீ கொடுத்த கிஃப்டை அவளுக்கு வாங்கிட்டு போயிருக்கான்னா கண்டிப்பாக அவளுக்கும் உன் மேலே லவ் இருக்குதுடா. நிஜமாக தான் சொல்கிறியாடா? ஆனால் ஏன்டா அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா, ஒரு ஃபோன் கூட பண்ணலை? அடேய், பொண்ணுங்க அப்படிதான்டா, நம்மள மாதிரி பட்டுன்னு ஓகே சொல்லிட மாட்டாங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு நம்மள டென்ஷன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லுவாங்க. நீ வேணா பாரு, அவளே உனக்கு கூப்பிடுவா. நிஜமாவாடா? ஆமாண்டா. சரி, அவ கூப்பிடலன்னா என்ன, நீ இப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிடா. ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாடா. டேய், பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, அதான் ஃபோன் எடுக்கல. அவளே உனக்கு திருப்பி கூப்பிடுவாடா, கவலைப்படாத. என்னமோ எனக்கு தோணலை. கண்டிப்பாக கூப்பிடுவாடா சரவணா. இதுக்கு போய் ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? நீ ஃபோன் எடுக்காதனால என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்டா. சரி, போயிட்டு வாடா. ஐயோ சரவணன் இப்படி என் பிறந்த நாள் அன்னைக்கே லவ் சொல்லுவார்னு நினச்சி கூட பார்க்கலையே. எனக்கும் சரவணனை பிடிக்கும், ஆனால் அவர் திடீர்னு லவ் சொன்னதும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் எதுவுமே பேசாமல் கூட வந்துட்டோம். என்ன நினச்சிருப்பாரோ தெரியல. அட, ஒரு gift வேறு கொடுத்தாருல்ல, அது என்னன்னு கூட பார்க்கல. எடுத்து பார்ப்போம். அட, ரொம்ப அழகாக இருக்கே. சரவணனுக்கு ஃபோன் பண்ணுவோமா? அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு, ஆனால் பேசவும் கூச்சமாக இருக்கே. பாவம் சரவணன், நேற்றுலேருந்து ஃபோனே பண்ணலை, ரொம்ப டென்ஷனாக இருப்பார். பண்ணி பேசுவோம். இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டுமாப்பா?
இல்லம்மா வேணாம், எனக்கு போதும். என்னப்பா அது 2 சப்பாத்தி தான் தின்றுக்க, ஒரு சப்பாத்தி கூட வைக்கிறேன்ப்பா. இல்லம்மா வேணாம். என்னப்பா அது, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தலைவலி அவ்வளவுதான், எனக்கு போதும்மா. காப்பி எதுவும் போட்டு தரட்டாப்பா? இல்லம்மா வேணாம். யாரு? அட கீர்த்தி. என்னப்பா இத கூட திங்காம எந்திரிச்சிட்ட? அம்மா அது வந்து எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குதுமா, நான் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். அப்பா சரவணா, என்ன இந்த புள்ள தலைவலிக்குதுன்னு இவ்ளோ சந்தோஷமா சொல்லிட்டு போகுது? என்ன புள்ளைங்களோப்பா. ஹலோ கீர்த்தி, சொல்லுங்க சரவணன். நீ எங்க என் கூட பேசாம போயிருவியோன்னு ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏன் சரவணன், நான் பேசலன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா இருக்கோ? என்ன இப்படி சொல்லிட்ட கீர்த்தி? நீ பேசாததுனால நான் சரியா சாப்பிடல, தூங்கல, என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட நான் சரியா பேசல, வீட்ல கூட நான் என்னமோ மாறி இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க தெரியுமா? அப்படியா? ஐயோ சாரி சரவணன், நான் தான் இப்ப பேசிட்டேன்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ம். அப்புறம் கீர்த்தி, நான் உன்னை உன் பிறந்த நாள் அதுமா கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு கீர்த்தி. சே அப்படியெல்லாம் இல்லை சரவணன். சரி. ஏ நில்லு நில்லு, அப்படியெல்லாம் இல்லைன்னா அப்போ நான் சொன்னது உனக்கு கஷ்டமா இல்லையா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற என்ன அப்புறம்? ஏ கீர்த்தி, நீ இப்ப என்ன சொன்ன சொல்லு, கஷ்டமா இல்லைன்னா அப்போ நான் சொன்னது உனக்கு ஓகேவா? ஐயோ சரவணன், வேற ஏதாவது பேசலாம் சரவணன். இல்ல வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல, இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஐயோ சரவணன். சொல்லு கீர்த்தி ப்ளீஸ், நான் சொன்னதுக்கு உனக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லு. ஓகே தான் சரவணன். ஹே நிஜமாவா சொல்ற? ஐயோ ஆமா சரவணன். சரி நான் போனை வைக்கிறேன், நான் அப்புறமா பண்றேன். ஹே கீர்த்தி வைக்காத ப்ளீஸ். இல்ல நான் போனை வைக்கிறேன், நான் அப்புறம் பண்றேன். ஹே கீர்த்தி வச்சுட்டா. ஐயோ கீர்த்தி ஓகே சொல்லிட்டா, என்னால நம்பவே முடியலையே. கஞ்சப்பூ கண்ணால செப்பு சேல ஒன்னால இடுப்பு வெட்டி அவருதடி நீ சிரிச்சா தன்னால கட்டங்கை பல்லால நீ சொன்ன ஒத்த சொல்லால சூரியனையும் அடிப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால. சூப்பரா இருக்குடி பூமாரி. இதாண்டி என் தீபாவளி Dress, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி பூமாரி. உங்க ரெண்டு பேர் Dress நல்லா இருக்குடி. சரிடி பூமாரி. மீனா உன் Dress நல்லா இருக்குடி மீனா. நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கலையே, என் Dress நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் உன்கிட்ட கேட்டனா? பூமாரி நீ எதுக்கு அவட்டெல்லாம் கேட்குற? அவ ரொம்ப தாண்டி பேசுவா, அவட்ட எதுக்கு நீ கேட்குற? அவகிட்ட நீ கேட்காதடி. உங்களை யார் கேட்க சொன்னா? நான் என்ன கேட்க சொன்னானா உங்களை? பூமாரி டீச்சர் வந்துட்டாங்கடி. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் பசங்களா. என்னாச்சு, ஏன் எல்லாரும் கிளாஸுக்கு போகாம வெளியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை டீச்சர், சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். டீச்சர் என் ட்ரெஸ் நல்லா இருக்கா டீச்சர்? ரொம்ப நல்லா இருக்குமா மீனா. தேங்க்யூ டீச்சர். பூமாரி, நிவிதா, பிரமிதா உங்கள் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குமா. தேங்க்யூ டீச்சர். எனக்கு மட்டும் நான் நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் கேட்காம நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த டீச்சர். டீச்சர் நீங்கள் போட்டு வரலையா தீபாவளி ட்ரெஸ்ஸு? நான் போட்டு வரல பூமாரி, இன்னொரு நாள் போட்டு வரேன். சரிங்க டீச்சர். சரிம்மா, எல்லாரும் கிளாஸ் ரூமுக்குள்ள போங்க. ஏய் சுரேஷ், நம்ம வரவேற்க டீச்சர் வாசல்லே நிக்கறாங்கடா. ஆமா, அவனை வரவேற்க நீ புது மாப்பிள பாரு. டேய் சுரேஷ், ஏன்டா அப்படிலாம் பேசுற? அப்புறம் என்ன, பேசாம வாயை மூடிட்டு வாடா. குட் மார்னிங் டீச்சர். டேய் வினோத், என்னடா டீச்சர் கோவமா இருக்காங்க? ஆமாடா சூர்யா, எதுக்கு டீச்சர் கோவமா இருக்காங்கன்னு தெரியலடா. டேய் நீ என்னடா சொன்ன, டீச்சர் வாசல்ல வரவேற்க நிக்கறாங்க, நீ இப்போ நீ வரவேற்பாங்க பாரு நல்லா. டேய் இதான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு வர நேரமாடா? எத்தனை மணிக்கு ஸ்கூலு, எத்தனை மணிக்கு நீங்க வர்றீங்க? சாரி டீச்சர், தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரது கொஞ்சம் லேட் ஆச்சு டீச்சர். சரி எல்லாம் கிளாஸ் ரூமுக்குள்ள போங்க. என்னடா வினோத், டீச்சர் உன்னை நல்லா வரவேற்பாங்களா? விட்றா இதெல்லாம் நமக்கு புதுசா, எல்லாம் பழகுனது தானே. டீச்சர் டேய் லூசு பேடே, வாங்குனது பார்த்தா அதான் திரும்ப எதுக்குடா டீச்சரை கூப்பிடுறேன்? அது ஒண்ணும் இல்லடா மாப்ள, நம்ம Dress எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்கணும்லடா. எத்தனை தான் வாங்கினா உனக்கு புத்தியே வராதுடா. சரி விட்றா மாப்ள, அதெல்லாம் நம்ம கூடயே பறந்தது. டேய் நீ கூப்பிட்ட டீச்சருக்கு கேட்டுச்சு போலடா.
டேய் எதுக்குடா கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல டீச்சர், எங்க Dress எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்கத்தான் டீச்சர் கூப்பிட்டோம். Dress எல்லாம் நல்லா தான் இருக்கு, படிக்கிறதுக்கு தான் ஒன்றும் வழியை காணோம். ஒழுங்கா கிளாஸ் ரூம்குள்ள போறதுக்கு வழியை பாருங்கடா. ஐயோ, என்ன ரெண்டு பேரும் ஒண்ணு மறைக்கிறாங்களே. டேய் மஞ்ச மண்டையா, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? நீ வசம் வாங்கினது மட்டும் போதாதுன்னு எங்களுக்கு சேர்த்து வாங்கி தந்துக்கிட்டு இருக்க. சரி விடுங்கடா மாப்பிள்ள. ஆளும் மண்டையும் நல்ல பல்லையும் பாரு. வாய முடுற மஞ்ச மண்டையா, எங்களுக்கே பயமா இருக்குடா. சரி சரி விடுங்கடா மாப்பிள்ள. மூஞ்சி மாறையும் பாரு, மூஞ்சி மாறையும். சரி சரி வாங்கடா கிளாஸ் ரூம்ல போவோம். வந்து தொலை. ஏ பூமாரி. என்னடி பிரமிதா, தீபாவளிக்கு உங்க அம்மா என்னடி பலகாரம் செஞ்சாங்க? எங்க அம்மா வாடி எல்லாமே செஞ்சாங்கடி. அதான்டி என்னென்னடி செஞ்சாங்க? முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு, குலாப் ஜாமுனு எல்லாமே செஞ்சாங்கடி. எல்லா மாதிரி செஞ்சாங்க. ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்கியாடி? ஆமாடி பிரமிதா, நான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்கேன்டி. டீச்சருக்கு கொடுக்கணும்ல, அதான் கொண்டு வந்தேன். ஏ பூமாரி, எங்களுக்கும் கொஞ்சம் தாடி. ஏண்டி நிவிதா, உங்க வீட்டில் உங்க அம்மா எதுவும் செய்யலையா? எங்க அம்மா ஒண்ணுமே செய்யலடி. ஏண்டி நிவிதா? எங்க அம்மாக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாதுடி. அப்படியாடி? அப்பனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாரேன். சரிடி பூமாரி. ஏ பிரமிதா, உங்க அம்மா ஒண்ணும் செய்யல? எங்க அம்மா வெறும் முறுக்கு தாண்டி சுட்டாங்க, வேற எதுவுமே செய்யலடி பூமாரி. டேய் வினத்து, சூர்யா, என்னடா சுரேஷ்? டேய் பூமாரி தீபாவளி பலகாரம் கொண்டு வந்திருக்காடா. அப்படியாடா மாப்ள? பலகாரம்னு வாயை பொளப்பியே நீ. டேய் ஏன்டா மாப்ள அப்படிலாம் சொல்ற? டேய் சுரேஷ், நம்ம பூமாரிட்ட பலகாரம் கேட்போமாடா? ஆமா, நீ கேட்டேன்னு தந்துருவா பாரு. அவ தருவான்னு நினைச்சு நீ ஆணு வாயை பொளந்துட்டு உட்கார வேண்டியதுதான். ஏன்டா மாப்ள, நம்ம தரமாட்டாளா? டேய் லூசு பையல, அவ எப்படி நம்மளுக்கு தருவா? டேய் அப்பனா நம்ம பலகாரம் சாப்பிடவே முடியாதடா. அவெல்லாம் நம்மளுக்கு தரமாட்டாடா. பேசாம நம்ம அவட்ட அந்த ஆட்டையை போட்டுருவோம்டா. சூப்பர்ரா மாப்ள. டேய் அவ பேக்குள்ளடா வச்சிருக்கா, எப்படி அவட்ட அந்த ஆட்டையை போடுறது நம்ம? டேய் அவ இன்டர்வெலுக்கு வெளிய போவாள்ல, அப்ப நம்ம போய் ஆட்டையை போட்டு எடுத்துட்டு வந்துருவோம்டா. சூப்பர்ரா மாப்ள. ஏ பூமாரி, டீச்சர் வராங்கடி. டீச்சர் இந்தாங்க டீச்சர். என்னது பூமாரி? டீச்சர் இந்தாங்க, எங்க அம்மா உங்களுக்கு பலகாரம் கொடுத்து விட்டாங்க டீச்சர். அப்படியா பூமாரி? ஆமா டீச்சர், இந்தாங்க வாங்கிக்கங்க. சரி பூமாரி, உங்க அம்மாக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க டீச்சர். டீச்சர் இந்தாங்க டீச்சர், எங்க அம்மாவும் உங்களுக்கு பலகாரம் கொடுத்து விட்டாங்க டீச்சர். சரிம்மா மீனா, உங்க அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க டீச்சர். இந்தாடி நிவிதா, இந்தாடி பிரமிதா. தேங்க்ஸ் பூமாரி. இந்த மீனா உனக்கு. எனக்கு ஒன்றும் வேணாம். எங்க அம்மா வீட்டில் நிறைய பலகாரம் செஞ்சு வச்சிருக்காங்க. எங்க அம்மா வீட்டில் பால்கோவா, லட்டு, ஜிலேபி, பூந்தி, மைசூர் பாக்கு எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. ஏ பூமாரி, நீ எதுக்குடி அவளுக்கு கொடுக்குற? அவளுக்குலாம் கொடுக்காத பூமாரி, அவ ரொம்ப சீன் போடுவா. அவளுக்குலாம் எதுக்கு நீ கொடுக்குற? நான் என்னமோ அவட்ட கேட்ட மாதிரியே தான் பேசுவாளுங்க. சரிடி, நீங்க சாப்பிடுங்கடி. யம் 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 யம். ஏ பூமாரி, என்னடா வினோத்து? ஏ பூமாரி, எங்களுக்கு கொஞ்சம் தாடி. உங்களுக்குலாம் தர முடியாது, போங்கடா. டேய் மஞ்ச மண்டையா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்லடா, நாம கேட்டாலும் அவ தரவே மாட்டாடா. ஆமாடா மாப்ள, நீ எப்பனாலும் அவ ஆட்டையை போட்டுறணும்டா. ஏ பூமாரி, என்னடி ஆச்சு? ஒண்ணுமில்லடி, உங்களுக்கு பலகாரம் வேணுமாமடி? ஏ பூமாரி, வாடி, இன்டர்வல் அடிச்சிருச்சு, வெளியே போவோம். சரிடி, வாங்கடி போவோம். டேய் மாப்ள, பூமாரி வெளியே போறாளாண்டா. டேய் இதாண்டா நம்ம சரியான நேரம்.
ஆச்சுடா வினத்து